ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ எம்சி. ஸோ டுடே நீங்கள் பார்த்துருக்கிறது இது வந்து ஒரு 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தான். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா இந்த ஆம்பிளிஃபையர் நம்மகிட்ட கொடுத்துருந்தாரு லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோன்னா. இப்போது இதை வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக அப்கிரேட் பண்ண சொன்னார். இதில் வந்து யூடியோட கிட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபியூடெக்கோட எக்ஸாஸ்ட் பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் டீகோடர் இதில் மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் சாஃப்ட் ஸ்டார்ட்ரு யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தோன்னா. அதுக்கப்புறம் பேனலும் வந்து வேறு மாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பேனல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த பேனல் எடுத்துகிட்டு இப்போது இந்த ஆம்பிளிஃபையரில் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னுக்காக தான் நம்ம உள்ளே காட்ட போகிறேன். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா யூடி கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆம்பிளிஃபையரு ஏன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், ரிமோட் கிட்லாம் ஆல்ரெடி இருக்குது, அப்புறம் ஏன் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரிமோட் கிட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா யூடியில் வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வந்து 40 வச்சிங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா டவுன் ஆகிடுது. ஃபுல்லாகவே வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுது. ஸோ அந்த இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ஃபியூடெக்கு இதில் வந்து அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு மெயினாக, எனக்கு தெளிவான சவுண்ட் கேட்கணும், ஆக்ஸில் கனெக்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது, எனக்கு ஒரு ஃபீலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டீகோடு யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி மாஸ்ஃபெட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 10 amps யூஸ் பண்ணியிருக்காங்க, 28028. ஒரு பிஎஸ்யூ சப்வூஃபருக்கு 4 மாஸ்ஃபெட் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. நம்ம வந்து இந்த முன்னாடி காமிச்ச மாதிரி அதெல்லாம் வந்து தான் இந்த ஆம்பிளிஃபையரில் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஆம்பிளிஃபையரில் இப்போ பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த ஆம்பிளிஃபையர் பண்ணவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே மிஸ்டேக்லாம் நான் சொல்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஆம்பிளிஃபையரில். ஸோ ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து ஃபைனலாக வந்து இந்த ஆம்பிளிஃபையரை வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஆம்பிளிஃபையர் கம்ப்ளீட் பண்ணது. கஸ்டமர் கேட்ட மாதிரி லைக் டபுள் நம்ஸ் வச்சு ஃபைனல் மாற்றிட்டோம். சில்வரில் கேட்டிருந்தாரு. ஸோ சில்வரில் கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த ரிமோட். இதில் வந்து இப்போது உள்ளே நான் என்னென்ன போர்ட்ஸ் அதை யூஸ் பண்ணியிருக்கேன்னு அதை காட்டுறேன். ஸோ ஓவரால் வியூ வந்து பார்த்தோன்னா இதுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அதில் எப்படி இருந்ததோ, மெஷ்ஷாக இருந்ததோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, கம்சியாக இருந்ததை வந்து இப்போ ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ போட்டிருக்கேன். ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸாஸ் பேஸ், அதுதான் இப்போ மாட்டியிருக்கோம். ஃபியூடெக்கோடது FT004 வெர்ஷன் இது. அதுக்கப்புறம் டீகோடர் அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கோம், FT003. ஸோ இதுதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ரிமோட் கிட்டு அப்படி பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஆல்ரெடி யூடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதிலே வந்து டிஃபால்ட்டாக ப்ளூடூத்து யூஎஸ்பிலாம் இதிலே வர மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் வந்து தனியாக அடிஷ்னலாக யூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஒரு ஆடியோ ட்ராக் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணாக்கா 2 வியூ மீட்டர்ஸ் வந்துடும். அப்புறம் நம்மளோட லோகோ இங்கே வந்துடும், எம்சி சினிமாஸ்ன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பென்ட்ரைவ் ஜஸ்ட் ப்ளக் பண்ணி இது பண்ணிக்க வேண்டாம். ப்ளக் பண்ணால் ரீட் மாஸ்டர்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். நம்ம இன்ஃபார்ம் கொடுத்தனாக்கா இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கிலோ ஹர்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, சாங்கோட பிட் ரேட்லாம் காமிக்கும். அதேமாரி ப்ரோ லாஜிக் 2ல் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து PCMல் போயிட்டுருக்கு இதோட இது. இப்போ ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுறேன், கிறிஸ்டல் மியூசிக். அது வந்து ட்ரிபிள் பேஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதுவும் ப்ளே பண்ணி காட்டுறேன்.
சரி ஓகே, இப்போது ஒரு வீடியோ ட்ராக்கோட இது மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். 5.1 இது ஆக்சுவலி கோஆக்ஸில் கனெக்ட் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ளேபேக் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா வீடியோ போட்டாலே காப்பிரைட்டில் இது பண்ணிடுறாங்க. லாஸ்ட் வீடியோ அப்படி தான் ஆகிடுச்சி. ஸோ அதனால் ஜஸ்ட் கோஆக்ஸில் கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ ஆடியோ மட்டும் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இது வந்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ லைக் இப்போ வந்து கோஆக்ஸலோடது சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ன்னு வந்துடும் உங்களுக்கு கோஆக்ஸில் மாற்றினால. ஸோ அதேமாரி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் இதில் காட்டும் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் ரன் ஆகிட்டுருக்குன்ட்டு. டால்பின்னு ஆக்சுவலி இப்போ சென்டர் மட்டும் ரன் ஆகிட்டுருக்கு. சென்டர் லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணலை. இப்போ சென்டர்லேருந்து மட்டும் தான் வாய்ஸ்னால் வாய்ஸ் மட்டும் வரும். அப்புறம் பேக் வாய்ஸ்னால் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ரைட்லேருந்து வரும். சப் ஆக்டிவாக இருக்குது இப்போ வந்து பார்த்தோன்னா. ஸோ இவ்வளோ தான். நான் இன்னும் தெளிவாக ஆக்சுவலி போட முடியாது, ஏன்னா அது காப்பிரைட்டில் விழுந்துறதுனால பண்ண முடியல. ஸோ இதேமாரி உங்களுக்கும் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில் வைஸ் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஆம்ப்ளிஃபையரோடது. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்பாவோட நம்பரும் இருக்கும். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இப்போ வந்து ஆம்ப்ளிஃபையர் முடிச்சாச்சு, கஸ்டமர் கிட்ட டெலிவரி கொடுக்குறோம். கஸ்டமர் இங்கே இருக்காங்க. ஸோ அண்ணா உங்களோட ரிசல்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் ஊரில் பண்ண இந்த ஆம்பு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. த்ரூ வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எம்சி டெக்னாலஜியோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன். அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்த அந்த பழைய ஆம்பை இப்போ அருமையாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் வைஸும் ப்ளஸ் டெக்னாலஜி வைஸும் அருமையாக இருக்குது. என்னோடய ரெக்கமெண்டேஷன் யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி அண்ணா. இதுக்கு உங்களோட இது ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. சரி, ரொம்ப நன்றி. பப்ளிக் வீடியோ கொடுக்க முடியாது, ஏன்னா வெப்சைட்டில் நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆகும். சாரி. சரி ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.